வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு சிம்பிள் கொஷின் கேட்குறேன். நேற்று தெரிஞ்சதை விட இன்றைக்கி நீங்கள் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களா? அந்த புது விஷயங்கிறது ஒரு நியூ வேர்டாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ ஸ்கில்லாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ ஐடியாவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம எல்லாரும் ஏன் டெய்லியும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம தினமும் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட நாலேஜை நம்ம தினமும் அப்டேட் செய்கிறோமா? நம்ம பிரெயின் ஒரு மசில் மாதிரி தான். அதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதே யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அது ஸ்லோவாக வீக்காக ஆரம்பிச்சிடும். அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஹேபிட் வச்சுருக்காங்க. தே லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி சிங்கிள் டே. அவங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி புது விஷயங்களை கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூ சாஃப்ட்வேரோ, இல்லை ஒரு நியூ லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ கான்செப்ட், இல்லை ஒரு நியூ புக் ஐடியா. இதில் எது கற்றுக்கிட்டிங்கனாலும் அது உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க தினமும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறாங்க. எஸ்டர்டேஸ் மீ இஸ் நாட் டுடேஸ் மீ. இந்த ஃபீல் தான் அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கோம். தேர்ட் பெனிஃபிட் காம்படிஷன்லேருந்து அவங்க கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க. இன்றைக்கி இருக்க வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன் ஸ்கில், டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி புதுசாக நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தா பத்தாது. அதனால தான் கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ நம்ம டெய்லியும் என்னென்ன விஷயங்களை தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டு, இல்லை மோட்டிவேஷ்னல் கோட்ஸு, ஒரு நியூ ஆப்போட ஃபீச்சரு, இல்லை ஒரு புக்கில் இருக்கிற ஏதாவது ஒரு பேஜை படிக்கிறது, ஒரு நியூ ஸ்கில்லு, இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு, இல்லை ஒரு லைஃபுக்கு தேவையான ஒரு லெசன். இதை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் போதும். நீங்கள் தினமும் வெறும் 1% இம்ப்ரூவ் ஆனாலே போதும். ஒரு வருஷம் கழித்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான பர்சனாக இருப்பீங்க. ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிரியேட் பிக் சக்ஸஸ். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஸ்டூடெண்ட் தினமும் ஒரு நியூ இங்கிலீஷ் வேர்டை கற்றுக்க ஆரம்பித்தான். ஒரு வருஷத்தில் 365 வேர்ட்ஸ் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இதனால் அவனோட கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு. இன்றைக்கி அவன் ஒரு கான்ஃபிடென்ஸ் ஸ்பீக்கராக இருக்கான். அவனோட சீக்ரெட் என்ன அப்படின்னா, அவன் டெய்லியும் ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு புது வார்த்தையை புதுசாக கற்றுக்கிட்டு இருந்தான். அதுதான் அவனோட சக்ஸஸ்க்கான சீக்ரெட்டு. இப்போ இந்த ஹேபிட்டை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் செட் பண்ணுங்கள். டுடே வாட் நியூ திங் வில் ஐ லேர்ன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அதை நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதுங்க. 30 நாள் அந்த புது விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஒரு ஸ்மால் ஹேபிட் பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பெரிய சேஞ்சஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. டெய்லி லேர்னிங் ஹேபிட் இருந்தாலே போதும். நான் சொல்ல போகிற இந்த ஒரு லைனை எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேர்னிங் ஸ்டாப்ஸ், க்ரோத் ஸ்டாப்ஸ். அதனால் இன்னையிலிருந்து உங்களுக்கே ஒரு ப்ராமிஸ் கொடுங்க. ஐ வில் லேர்ன் அட்லீஸ்ட் 1 நியூ திங் எவ்ரிடே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங்.